ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் சமையல். கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிண்ணத்தில் தான் ஒரு கிண்ணம் அளவு கம்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கல் தூசி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கம்பங்கூழ் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கம்பங்கூழ் வைக்கிறதுக்கு நான் சாதம் வடித்த தண்ணியே எடுத்திருக்கேன். சாதம் வடித்த தண்ணி இல்லைன்னா எப்போதும் போலையே பச்சை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். எதில் வச்சாலுமே கம்பங்கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கம்பங்கூழ் மண் சட்டியில் வைக்க போகிறோம். இந்த மண் சட்டியில் கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் எல்லாமே வச்சா நல்லாயிருக்கும். நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் கம்பங்கூழ் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ அடுப்பில் மண் சட்டியை வச்சுட்டு சாதம் வடித்த கஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம். கம்பு எதில் எடுத்தேனோ அதுலேயே தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். சாதம் வடித்த கஞ்சியே ஒரு 4 கப் அளவுக்கு இருந்துச்சு. அதை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவோம். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கம்பில் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றினா நமக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கலக்கி ஊற்றாமல் கொதிக்கிற தண்ணியில் மாவை மட்டுமே டைரெக்டாக சேர்த்தோம்னாக்க கட்டி கட்டியாக வரும். அதை கலக்கி எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு போதும்னு ஆயிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றும்போது நமக்கு கூழ் வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டினாதான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டும் போது கம்பங்கூழ் நல்ல மணமாகவும் இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கூட இதை அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நமக்கு கம்பங்கூழ் ரெடி. மறுநாள் காலையில் வெங்காயம், தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். மறுபடியும் இப்படி தான் செய்வீங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணீர் விட்டு வச்சுட்டா மறுநாள் காலையில் வெங்காயம், தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் ஆறி வந்துருச்சு. ஆனாலும் மண் சட்டியில் வச்சனால உள்ள ஹீட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். 5 மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா ஆறி கூழ் கட்டியாக இருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மறுநாள் காலையில் கம்பங்கூழை சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சுருந்தனால கம்பங்கூழ் இன்னும் கொஞ்சம் கட்டியாகி நல்லா இறுக்கமாக இருக்குது. இப்போ நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். எடுக்கும்போதே பாருங்களேன் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு. இதில் உள்ள தண்ணியவையே நம்ம கூழ் கரைக்க எடுத்துக்கலாம்.
இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிட்டு தயிர் வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணீரும் கூட இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்தாலே போதும். நல்ல ஆரோக்கியமான பாரம்பரிய கம்மங்கூழ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிரைட் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.